எல்லாவித அதிசயங்களும் நடக்குது. யாருக்கு என்ன கோரிக்கைகள் ஆனாலும் 30 நாள்லேருந்து 90 நாட்களுக்குள்ள நிறைவேறிக்கிட்டே இருக்கு. இந்த அம்மா கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு எப்படி வந்துட்டு போகிறீங்களோ அதே மாதிரி வந்துட்டு போகலாம். உங்கள் அம்மா கிட்ட வந்து என்னெல்லாம் கேட்குறீங்க அதையெல்லாம் அம்மா கிட்ட கேட்கலாம். அடித்து கேட்கலாம், திட்டு கேட்கலாம், சத்தம் போட்டு கேட்கலாம், கண்ணீர் விட்டு கேட்கலாம். கெட்ட எண்ணம் உடையவர்கள் இது உள்ள அனிசமாக வந்துட முடியாது. இந்த நிறைய பூஜைகள் வைப்ரேஷன்ஸ் இங்கே இருக்கிறதுனால கெட்ட எண்ணம் கொண்டவர் வரவே முடியாது. 4வது நிலை தாண்டிய கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் கூட அம்மா கிட்ட ஒரு 7 வாரம் காலையில் வந்து ரத்த புஷ்பாஞ்சலி பண்ணாங்களாம். நிச்சயமாக அம்மே நாராயணா, தேவி நாராயணா, சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி மகாமேரு ஸ்ரீ சக்கர பகவதி அம்மன் ஆலயம், ஷெனாய் நகர் கடந்த 22 ஆண்டுகளாக வீற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 1974ஆம் ஆண்டு முதல் நான் சபரிமலைக்கு தொடர்ந்து சென்று வந்து கொண்டிருக்கிறேன். செல்லும் பொழுதெல்லாம் தவறாமல் சோட்டானிக்கரை போன்ற பகவதி அம்மன் ஆலயங்களுக்கு செல்வேன். அதுபோல் 1080க்கு மேலே இருக்கக்கூடிய வருஷங்களை நான் அதிலிருந்து தொடர்ந்து மாதம் சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது சோட்டானிக்கரை, ஆற்றுக்கால் பகவதி, கொடுங்கல்லூர் பகவதி, சக்குளத்துக்க பகவதி இந்த 4 ஆண்களுக்கு தவறாமல் போயிட்டு இருந்தேன். இப்போ அந்த காலகட்டத்தில் அம்பாள் என்னுடைய கனவில் எனக்கும் பூஜை செய்யுங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, கனவில் வரக்கூடிய விசேஷம் தானே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அது நாளடைவில் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு அதிக நாட்கள் வந்து என்னை வந்து கொண்டு போய் என்னை பூஜை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு புரியலை. அப்போல்லாம் நான் இருமுடி கட்டிகிட்டு இருப்பேன். சபரிமலைக்கு போகும்போது இருமுடி கட்டும்போதெல்லாம் ஒரு தரம் அம்பாளுடைய படத்தை ஃப்ளக்ஸில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தேன். அந்த பூஜை பண்ண அன்னைக்கு இருமுடி கட்டிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி ஏகப்பட்ட கூட்டம் இருந்தாங்க. இருமுடி கட்ட வந்தவங்களுக்கும் வழி அனுப்ப வந்தவங்களுக்கும். அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அம்பாளுக்கு ஒரு வால் ஒன்று இருக்கும், கேரளா டைப்பில் ஒரு வால் ஒன்று இருக்கும், பூஜை வால். அதை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கூட்டத்திலிருந்து வந்த ஒருத்தர் திடீர்னு அந்த வாளை ஒரு ஆக்ரோஷமாக எடுத்துக்கிட்டு ஓடிட்டார். அது சாயந்தர நேரங்கிறதுனால எனக்கு ஒன்றும் புரியலை. உடனே அந்த கூட்டத்திலேருந்து ஒரு அம்மா ஓடியாருங்க, ஐயா என்னோடய மகன் இந்த வாளை தூக்கிட்டு ஓடிட்டான் ஐயா, உங்கள் அந்த மதுக்கு இந்த காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முறையிட்டாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல. அந்த பதட்டமான சூழ்நிலை வாள் எதுக்கு ஓடினாங்கங்கிறது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நானும் மனசை திடப்படுத்திக்கிட்டு உடனே அவங்க அம்மா சொன்ன இடத்துக்கு போகிறேன். கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையன் அந்த வாளோட நடு ரோட்டில் விழுந்திருக்கான். நடு ரோட்டில் விழுந்த உடனே நான் அம்மா கிட்ட பிரயத்தனை பண்ணிக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து இந்த பழத்தை கடித்து சாப்பிட சொல்லியிருந்தேன். ஸோ அவனும் கஷ்டப்பட்டு எழுந்து உக்காந்து கடித்து சாப்பிட்ட உடனே அந்த வாளை வந்துட்டு அவனும் சரியாயிட்டான். தான் செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்டான். அன்னையிலேருந்து ஏதோ அம்மா நமக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, என்னமோ சொல்ல வராங்கன்னு மட்டும் ஒரு சபிச்சை இருந்தது. அதிலிருந்து அம்மாவை வழிபடணும்னு ஆரம்பித்து எல்லா இருமுடியிலையும் அம்பாளுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன். அம்பாளுக்கு என்றைக்கு உசிதமான நாள்னு தெரியும்போது மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிச்சு. அப்போ அன்னைக்கிலேருந்து முதல் வெள்ளிக்கிழமை மாதம் விளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை ஆரம்பித்து கடந்த மாதம் 253வது மாதம் திருவிளக்கு பூஜை இடையூறு இல்லாமல் எந்தவித காலகட்டங்களிலும் எந்தவித இடையூறும் இல்லை. காற்று, மழை, புயல், கொரோனா காலம் மற்ற எந்தவித காலங்களாக இருந்தாலும் திருவிளக்கு பூஜை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. கடந்த மாதம் 253. இந்த மாதத்தில் என்ன உத்தரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாள்கிட்ட என்ன கோரிக்கைகள் வைத்தாலும் 30 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே நிறைவேறும். 30 நாள்லேருந்து 90 நாட்களுக்குள்ளே நிறைவேறும். 3 திருவிளக்கு பூஜையில் உட்காந்தா அவங்களுக்கு எந்தவித கோரிக்கைகளானாலும் வேண்டுதல்களானும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காங்க. அது திருமணம், கல்யாண பேர், மற்ற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மன பிரச்சனைகள், இப்படி ஏராளமான பிரச்சனைகள் அந்த அம்மா தீர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நாளடைவில் ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த சூழ்நிலை தான் அம்பாளுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்த ஒரு கோவிலில் இருந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு கிளி வந்து சத்தம் கேட்டது. அந்த மேலே இருக்கக்கூடிய அரச மரத்தில் கிளி சத்தம் கேட்டது. இப்போ திரும்பி பார்த்தா கிளி இருந்தது. சரி, சாதாரணமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போது கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய நண்பருடைய இடம் ஒன்று இருந்தது. நான் போய் இருக்கிற இடம், அந்த இடத்துல உட்காந்து பேச அதே கிளி வந்து அந்த இடத்துல வந்து அதே சத்தம் போட்டுட்டு இருந்தது. அப்போ ஏதோ அம்மா வந்து சமிச்சை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அம்பாவை ஸ்தாபனம் பண்ணி அங்கேருந்து விளக்கு பூஜைகள் பண்ணி இன்றைக்கி வந்து சிறுக கட்டி அம்பாளுடைய அதிசயங்கள் இங்கே நேக்தான் வச்சுறாங்க.
எல்லாவித அதிசயங்களும் நடக்குது. யாருக்கு என்ன கோரிக்கைகள் ஆனாலும் இங்கே கோரிக்கைகள் வைத்து 30 நாள்லேருந்து 90 நாட்களுக்குள்ளே நிறைவேறிக்கிட்டே இருக்குது. இந்த ஆலயம் சிறுக சிறுக இன்றைக்கி வந்து 40 திருமூர்த்திகளோடு இருக்காங்க. விநாயகரில் ஆரம்பித்து பிரத்யங்கரா தேதி வரைக்கும் 40 சுவாமிகள் இருக்காங்க. இன்றைக்கி வந்து கோரிக்கை வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கை வைக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் இங்கே நிறைவேறிக்கிட்டே இருக்குது. நம்பிக்கை ஒன்று தான். பகவதி அம்மன் வந்து கேரளாவில் தான் இருக்காங்க, போகணும்னு கிடையாது. பகவதி அம்மன் இங்கேயே இருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. வந்தவங்களுக்கு தெரியும், வேண்டுதல் வச்சவங்களுக்கு தெரியும், பிரார்த்தனை நிறைவேணுங்களுக்கு தெரியும். ஆகையினால் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் இந்த ஆற்றில் நடக்குது. அந்த 90 நாள் நிறைவேறலைன்னா நானே அந்த அம்மா கிட்டே நேரடியாக சண்டை போடுவேன். நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து ஆகணும். அந்த அளவுக்கு அம்மா கிட்டே நானே நேரடி பேசுவேன். அவங்களோட குறைகளை தன்னை மீறி கண்ணீராக வந்து விடுது பாருங்க, அந்த கண்ணீருக்கும் அந்த அம்மா பதில் சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தில் வந்து மாதம் தோறும் முதல் வெள்ளிக்கிழமை, ஆங்கில மாதம் முதல் வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை நடக்குது. அது எல்லா தாய்மார்களும் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குது. அன்னைக்கு பிரத்யேகமாக கூட்டு பிரார்த்தனை, அவங்கவுங்களுடைய வேண்டுதல்களை அவங்கவுங்க எழுதி கொடுப்பாங்க. நான் பூஜை முடிஞ்ச உடனே அங்கே கூட்டு பிரார்த்தனையை அவங்களுக்கு படிப்பேன். நிறைவேறுவதற்காகவும் படிப்போம், நிறைவேற்றினவங்களும் வந்து சொல்லுவாங்க. இங்கே நிறைய மெசேஜாக கொடுப்பாங்க. இங்கே குபேர சகஸ்ர லிங்கேஸ்வரர் இருக்கிறாரு. ஒரே லிங்கம், அதில் 1008 லிங்கங்கள் இருக்கும். அவருக்கு பேர் குபேர சகஸ்ர லிங்கேஸ்வரர். அவர் ஒரு தரம் நமச்சிவாயன்னு சொன்னால் போதும், 1008 தரம் சொன்னால் போதும். அந்த சிவன் மிக பிரசித்தியாக இருக்கும், ரொம்ப அதிசயமாகவும் இருக்கும், பவர்ஃபுல்லும் கூட. அவருக்கு எல்லா பூஜைகளும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. பிரதோஷ பூஜைகள், சிவராத்திரி பூஜைகள், ஐப்பசி அன்னாபிஷேக பூஜைகள், எல்லா சோமவார அபிஷேகங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. அவரை பிரதோஷ காலங்களில் சிவபக்தர்களால் நிறைய பூஜிக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் பஞ்சமி முகி அப்படின்னு சொன்னால், பஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள், படையல்கள் நடைபெற்றிருக்கு. அங்கேயும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் இந்த மாதிரி சிறப்பாக மாங்கல்ய பூஜை பண்ணுறோம். அவங்களுடைய கோரிக்கைகள் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு இருக்கார். குழந்தைகள் நல்லா படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும், தேர்ச்சி அடையணும், புத்தி கூர்மை வரணுங்கிறதுனால லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு இருக்கார். அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவி ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கே இருக்கார். அவருக்கும் விசேஷமாக சனிக்கிழமைகளை பூஜை, வியாழக்கிழமைகளை பூஜை, எல்லா பூஜைக்கும் நிறைய நாட்கள் திருக்கல்யாணங்கள் நடக்குது. ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நடக்குது. மாசி மகமன்னு சிறப்பான திருக்கல்யாணம் இன்றைக்கு திருப்பதியிலேருந்தே வந்து அந்த டீமை வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க. அதை காண ஏகப்பட்ட பேர் வந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் கோஷத்தில். அந்த பக்கம் கோஷத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தரும் இந்த ஆலயத்தில் பெண்களே அவங்களே வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி, அவங்களே அலங்காரம் பண்ணி, அவங்களே அர்ச்சனை பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த துர்க்கை அம்மனுக்கு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்பு தன்னிச்சையாக ரொம்ப நல்லா பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அந்த கூட்டத்தில் பூஜைகள் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் தர்மசாஸ்தா உட்காந்துருக்காரு. அவருக்கும் மாதம் இங்கே இருமுடி, சனிக்கிழமை தோறும் நெய் அபிஷேகம், இன்னும் மற்ற ஐயப்பன் சீசனில் என்னெல்லாம் நடக்குமோ அந்த பூஜைகள்லாம் இங்கே நடக்கும். அதுக்கு பக்கத்தில் பக்த ஆஞ்சநேயர் இருக்கார். பக்த ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா மிக பழமையான ஆஞ்சநேயர். அவருக்கு வந்து முத்திரை வந்து வாலோட முன்னி வந்து தலை உச்சந்தலையில் தான் இருக்கும். அவர்கிட்ட என்ன கேட்டாலும் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து ஒரு சந்தோஷமான மூலா நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி சிறப்பு அபிஷேகம் எல்லாம் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் வந்து நாக சுப்பிரமணியம், இவர் குக்கே சுப்பிரமணியான்னு சொல்லுவாங்க. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய குக்கே சுப்பிரமணியான்னு சொல்லுவாங்க. இங்கே சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ, இங்கே சென்னையில் வடபழனி ஆலயத்தில் சரியாக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்திருக்கார் 21 தலை நாகத்தோட சுப்பிரமணிய சுவாமி உட்காந்துருக்காரு. அவங்க குழந்தை பேர். வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் அர்ச்சனைகள், மற்றபடி ஒரு சின்ன வீடு பொம்மை வாங்கி வச்சுட்டு போனால் அவங்களுக்கு சீக்கிரமாக வீடு வாய்ப்புகள், வாசல் வாய்ப்புகள் கிடைக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டநாகம்னு இருக்குது. அஷ்டநாகம் இங்கே எங்கேயுமே கிடையாது. அஷ்டநாகம்னா ராகுதோஷம், கேது தோஷம், சர்பதோஷம், கால சர்பதோஷம், அஷ்டநாகதோஷம், துஷ்டநாகதோஷம், இப்படி பலவித நாகம் சம்பந்தப்பட்ட தோஷங்களுக்காக ஆயில்யம் நட்சத்திரத்தன்று சிறப்பான பூஜைகள் நடக்குது. அந்த அஷ்டநாகத்தில் என்ன இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்தன், பத்மன், புலிகன், சங்கபாலன், வாசுகி, கார்கோடைகன், பதுமன், மகா பதுமன் போன்ற எல்லா நாகங்களுக்கும் உரிய பூஜைகள். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அன்றைக்கி ஆயுள் நட்சத்திரத்துக்கு பண்ணுற நாகதோஷம் உடையவர்களுக்கு, கலத்தர் தோஷம் உடையவர்களுக்கு, மாங்கல்ய தோஷம் உடையவர்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்திலே காலபைரவர் இருக்கார். காலபைரவர் மிக சிறப்பான ஒரு வலிமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு பகவான். தேய்பிரையும் அஷ்டமி தோறும் மாலை 7 மணிக்கு அஷ்டமி தோறும் அவருக்கு சிறப்பு அபிஷேகம். பக்தர்களே அவருடைய திருக்கரங்களால் முதல்ல எண்ணெய் சாத்தலாம். அடுத்தது அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் விபூதியும் சாத்தலாம்.
அலங்காரமெல்லாம் முடிஞ்சோன்னா அர்ச்சனைகள் முடிஞ்ச உடனே இவருக்கு பூசணிக்காய் பலி கொடுப்போம். இவர் காலபைரவருங்கிறதுனால பயம் போக்குதல், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி மக்களுக்கு மிருத்துஞ்சம்னா பூசணிக்காய் பலி அவருக்கு கொடுக்கறது விசேஷமாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானவர். கூட இருந்து குழிப்பறிக்கிறவங்க, நம்ம சொத்தை ஏமாற்றி பிடுங்க நினைக்கிறவங்க, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறவங்க, நம்ம ப்ரோனோட்டை இன்னொருத்தர் பேரில் மாற்றுறவங்க, நேராக சிரித்து பேசுவாங்க, பின்னாடி புறம் பேசுவாங்க. கிடைக்கக்கூடாது, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கக்கூடாது சில இருக்கிறனால அவருக்கு 21 நாட்கள் இங்கே விளக்கு ஏற்றுனாங்கன்னா 21வது நாளுக்குள்ளே நடைபெறும். வடக்கு வியாஜிகள் கோர்ட்லலாம் அபாண்டமான கேஸ் போட்டிருப்பாங்க. அவருக்கு பேர் நாகலிங்க கிருஷ்ண வராக சுவாமின்னு பேர். இந்த சிலை வேறு எங்கேயும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது, நீங்கள் எங்கே பார்த்தாலும் கிடையாது. இங்கே சிறப்பான ஒரு அம்சம். அதுக்கடுத்து நவகிரகங்கள் இருக்காங்க. நவகிரகங்களும் பார்த்திங்கன்னா எல்லா ஆலயத்திலும் இது போன்ற ஒரு சிறப்பு அமையிறது கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய துணைவியார்கள் மற்றும் வாகனத்தோடு இங்கே இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்தோடு பண்ணணும்னா ஒருத்தர் பேர் அர்ச்சனை பண்ணப்போ அந்த குடும்பத்துக்கே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய நவகிரக நாயகர்கள். அப்படியே வெளியிருந்துங்க குலதெய்வங்கள்லாம் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை தெரிஞ்சவங்க இருக்காங்க, போக இடம் கிடைக்காமல் இருப்பாங்க. அதனால் பால் முனீஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்பெஷல் அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க. அங்கே பக்கத்தில் மகா பிரித்தியங்கரா தேவி ஜுவாலாமுகி இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான மகா யாகம் அமாவாசை அன்று மாலை 7 மணிக்கு தொடங்குகிறது. அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 90லேருந்து 100 கிலோ வரைக்கும் நாங்கள் மிளகா போடுறோம். எல்லாருடைய கஷ்டங்களும் தீர்க்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அதற்குண்டானிய மூலிகைகள் ஆகுருதிகள் வாங்கி அந்த ஹோமத்தில் கொடுக்குறோம். எல்லோருடைய பிரச்சனைகளும் அந்த அமாவாசைக்கு போனதுக்கப்புறம் நிச்சயமாக தெரிந்துக்கிட்டு இருக்கு. அது பெரிய சமாச்சாரம். அதுக்கப்புறம் ராகு கேது அபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கேதுக்கு அபிஷேகம் தனியாக பண்ணுறோம் காலையில் 9:30 மணிக்கு. அப்படியே வந்தீங்கன்னா சப்த மாதாக்கள் இருக்காங்க, 7 கன்னிமார்கள் இங்கே இருக்காங்க. சப்த மாதாக்களுக்கும் பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்குது. அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு மகாமேருவா உட்காந்துருக்காங்க. 89 வசின்யாதி தேவைகளோட பிந்து சுரூபியா பகவதி அம்பிகை இங்கே உட்காந்துருக்காங்க. இந்த அம்மா கிட்ட இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இந்த 3 சக்தியும் வசின்யாதி தேவதைகளுடைய பலத்தோட பிந்து சுரூபியாக இங்கே பகவதி அம்மனாக வீட்டு கொண்டிருக்காங்க. இந்த பகவதி அம்மனுடைய சக்தி சோட்டானிக்கரை, ஆற்றுக்கால் பகவதி, கொடுங்கல்லூர் பகவதி மற்றும் சக்குளத்துக்காவு பகவதி இவங்க எல்லாருடைய சக்திகளும் ஒருங்கிணைச்சு இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். பத்ரகாளி எல்லா ஆயுதங்களும் கையில் வச்சுருக்காங்க. ஆனால் பத்ரகாளியை இங்கே ஸ்தாபிதம் பண்ணும்போது அம்மா கிட்ட ஒரு வாக்கு மட்டும் கேட்டிருந்தோம், நீ பத்ரகாளி யாரையுமே எடுத்துகிற உடனே தண்டிச்சிடக்கூடாது, அவங்களுக்கு கண்டிக்கணுமே தவிர தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த அம்மா சாந்த சொரூபியாக இருக்காங்க. இது சைவ கோவில். சாந்த சொரூபியாக இருந்துட்டு எல்லோரும் வர்றவங்களுக்கெல்லாம் சிரித்த முகத்தோடு கொடுப்பாங்க. தாயுள்ளம் கொண்டவர்கள். இந்த அம்மா கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு எப்படி வந்துட்டு போகிறீங்களோ அதே மாதிரி வந்துட்டு போகலாம். உங்கள் அம்மா கிட்ட என்னெல்லாம் கேட்குறீங்க அதையெல்லாம் அம்மா கிட்ட கேட்கலாம். அடித்து கேட்கலாம், திட்டு கேட்கலாம், சத்தம் போட்டு கேட்கலாம், கண்ணீர் விட்டு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த அம்மா கண்டிப்பாக கொடுப்போம். நியாயமாக இருந்தால் உடனே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கெட்ட எண்ணம் உடையவர்கள் இது உள்ள அனிசமாக வந்துட முடியாது. இந்த நிறைய பூஜைகள் வைப்ரேஷன்ஸ் இங்கே இருக்கிறதுனால கெட்ட எண்ணம் கொண்டவர் வரவே முடியாது. நிச்சயமாக இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் பல அதிசயங்கள் மெடுத்துக்கிட்டு இருக்கலாம். இது எடுத்துக்காட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறுகின்ற ரத்த புஷ்பாஞ்சலி. செவ்வாய்க்கிழமையில் காலையில் 9:30 மணிக்கு பண்ணக்கூடிய ரத்த புஷ்பாஞ்சலி. அது எப்படிப்பட்ட வியாதிஸ்தாகம் இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும், ஸோ 4வது நிலை தாண்டிய கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் கூட அம்மா கிட்ட ஒரு 7 வாரம் காலையில் ரத்த புஷ்பாஞ்சலி பண்ணாங்கன்னா நிச்சயமாக பல பேருக்கு இங்கே நெல் ரிப்போர்ட் வாங்கிட்டு இருக்காங்க. பல பேருக்கு ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் நிறைய வியாதிகள் இருக்கும். அதெல்லாம் சொல்லி டாக்டர்ஸ்லாம் போயிட்டு ஸ்கேனெல்லாம் எடுத்துப்பட்டு பல பேர் பல விதத்தில் வந்தாலும் கூட அது 3வது வாரத்திலேருந்து 4வது வாரத்தில் கரைஞ்சி 7வது வாரத்தில் காணாமல் போகிற அதிசயம் இதுதான் நடக்குது. இப்போ சமீபத்தில் ஏகப்பட்ட பேர் நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க. இது அதிசயங்கள் கண்ணால் பார்க்கலாம். இங்கே யாரையுமே கேட்க வேண்டாம், கேட்க வேண்டாம், நேராக வந்தாலே அதோட கஷ்டங்கள் தெரியும், எதுவும் தெரியும், அதோட இன்னும் நடக்குதுங்கிறது தெரியும். எல்லா விசேஷ நாட்களிலும் இந்த ஆலயத்தில் அவங்கவுங்க கோரிக்கை நிறைவேறும்போது ஒவ்வொருத்தரும் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அன்னதான கோவில்னு பேர் இந்த கோவில். என்றைக்கு வந்தாலும் எந்த விசேஷ நாட்டில் வந்தாலும் இங்கே மனசு நிறைஞ்சு அம்மாவை பார்த்து வயிறு நிறைஞ்சு போகணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. 24 வருஷமாக இந்த ஆலயத்தில் அந்த அன்னதானம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. யாருக்கெல்லாம் நிறைவேறுதோ அவங்கவுங்க பண்ணுறாங்க. அப்படியே இல்லைன்னா நாங்களும் முடிஞ்ச அளவு போட்டு பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே வர்றவங்க வயிறு நிறைஞ்சு போகணுங்கிறது தான் என்னோடய எண்ணம். திருவிளக்கு பூஜை விசேஷம் இதே போல் வருஷத்துக்கு ஒரு நாள் கேரளாவில் நடக்கிற மாதிரி ஏராளமான பெண்கள் ஒரே நேரத்தில் பொங்கல் வைக்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி
கார்த்திகை மாதம் நடைபெறும். கார்த்திகை மாதத்தில் வைக்கப்படுகின்ற பொங்கல் நிகழ்ச்சி அன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை வெளியிருந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அம்மாவை கூட்டுன்னு பிரார்த்தனை அழைப்போம். அன்றைக்கி கருட பகவான் வந்து மேலே வந்து நமக்கு அனுமதி கொடுப்பார். அனுமதி கொடுக்கும் வரையில் இந்த பக்தர்கள் பொங்கல் அடுப்பு ஏற்றுவதற்காக காத்து கொண்டிருப்பாங்க. அங்கே கூட்டு பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது கருட பகவான் நமது ஆலயத்தை சுற்றி அனுமதி வழங்கிய பின் பிரதான அடுப்பு ஏற்றப்படும். பல முக்கிய பிரமுகர்கள் வருவாங்க, அவங்க முன்னிலையில் ஏற்றுவோம். பிரதான ஏற்றப்பட்ட உடனே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரே நேரத்தில் சரண கோஷத்தோடு அம்மே நாராயணாங்கிற சரண கோஷத்தோடு அன்னைக்கு பொங்கல் வச்சுட்டு வருவாங்க. முடிச்சுட்டு வந்தோன்னே அம்மாவே ஒவ்வொரு பொங்கல் பானைக்கும் போய் நிவேத்தியம் தேர்த்துக்குவாங்க. ஆனந்த நடனமாடி அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அம்பாளுடைய அந்த பொங்கலில் வச்சுட்டு கோரிக்கைகள் வச்சுட்டு போகிறவங்களுக்கு அடுத்த பொங்கலுக்குள்ளே அங்கே நிறைவேறி பல பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வருடந்தோறும் நடந்துருக்கு. இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அந்த பொங்கல் விழா நடக்குது. இதற்கிடையில் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளாக சோற்றானிக்கரையில் திருமேனி, சபரிமலை திருமேனி, மாடாயிக்காவு திருமேனி, குருவாயூர் திருமேனி, இப்படி எண்ணற்ற திருமேனிகள் வந்து சிறப்பு பூஜைகள் இங்கே அவங்கவுங்க வந்து அப்பப்போ பண்ணிட்டு போவாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த பூஜைகள் இங்கே நடத்துறதுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கே வந்து அம்மாவுடைய அருள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறத எல்லாருமே ஃபீல் பண்ண முடியும். இங்கே வர்றவங்களுக்கு வெற்றி நிச்சயம், கோரிக்கைகள் நிறைவேறுவது நிச்சயம், அதிசயங்கள் நடப்பது நிச்சயம். எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது. இங்கே எல்லாமே முடியுங்கிறது தான். இங்கே முடியலைன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்கள், நிச்சயமாக கேட்கலாம். நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சண்டை போடலாம் தான் சொல்லுவேன். நீங்கள் அம்மா கிட்ட வீட்டில் எப்படி சண்டை போடுறீங்களோ அதே மாதிரி சண்டை போட்டு கேளுங்க, கண்ணீரை விட்டு கேளுங்க, நிச்சயமாக நடத்தி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அம்மே நாராயணா, தேவி நாராயணா.